தேவயானி மேடம் சும்மா சொல்லக்கூடாது, பேசியிருந்தாங்க. அவர் சீமாங்கம்மாலாம் வந்திருந்தாங்க, ஏகப்பட்ட பேர் போட. நான் எல்லாருமே சொல்கிறேன், யாருமே அவ்வளோ அருமையாக ஒரு லேடிஸு, ஒரு பெண்மணி, அவங்களும் வெளியூர் தான், அவங்களுக்கு தமிழ் தெரியாது. இப்போ வந்து கற்றுக்கிட்டு அவங்க வந்து தமிழ்நாட்டோடைய திரையுலகத்தை பற்றி பேசுகிறாங்க. இந்த குட் பேட் அட்லின்னு ஓடிச்சா முடிஞ்ச பட்சமே அஜித் எப்போ கால்ச்சிட்டு இருப்பான்னு யாருக்கு தெரியும். இந்த அடுத்தது இப்போ நான் ஒன்றாந்தேதி ரேகன் நம்ம ஒரு இவர் படம் வருது, ட்ரோனா அது சூர்யா படம் ஒன்று வருது, ரெட்ரோ. அதுமாரி வருஷத்துக்கு ஒரு படம் அடிச்சு அவங்க போயிடுவாங்க. அகமொழி விழிகள் இது வரைக்கும் நீங்கள் சினிமா இண்டஸ்ட்ரியிலே பார்த்துருப்பீங்க. இப்படி ஒரு டைட்டில் வந்து எனக்கு தெரிஞ்சு தான் உண்மையிலே தமிழில் தெளிவாக ஒரு டைட்டில் வச்சுருக்காருன்னா அது டைரக்டர் தான். இதுக்கே நீங்கள் ஒரு கை தட்டணும், விசில் அடிக்கணும், இதை நீங்கள் எல்லா பக்கம் கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா இப்போ தான் அண்ணா ராஜன் நானும் பக்கத்தில் உட்காந்து பேசியிருந்தோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சுத்தமாக ஒரு தமிழ் டைட்டில் வச்சு படம் எடுத்துருக்காருன்னு. இப்போ அவர் பேசினார், எல்லாம் பார்த்தீங்க, எல்லாத்தையும் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டார். நீங்கள் தான் கொண்டு போய் இந்த படத்தில். ஏன்னா அவர் வந்து மலையாளம், தமிழ் தெரியல, மலையாளத்தில் எழுதி தமிழில் தெளிவாக படிச்சிருக்காரு. உண்மையா இல்லையா? இதுதான் என்னென்னா அவர் எந்த அளவுக்கு தமிழை நேசித்து இங்கே வந்து படம் எடுத்திருக்காருன்னா நம்ம இவங்களை நம்ம தூக்கி விடணும், யாரையும் நம்ம ஏமாற்றக்கூடாது. ஏன்னா நம்மளை நம்பி வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து ஒரு மொழி தெரியாமல் இன்றைக்கி நம்மள்கிட்ட வந்து இந்த பிரசாத்தில் வந்து ஒரு ஆடியன்ஸ் வச்சு நடத்துகிறாருன்னா இது நம்ம கொடுத்து வச்ச மிகப்பெரிய ஒரு பொக்கிஷன் சொல்கிறேன். தமிழ் சினிமா திரையுலகத்தை இது மிகப்பெரிய ஒரு பொக்கிஷன் நான் சொல்லுவேன். நீங்கள் கேட்டாலும் சரி கேட்குறது உண்மை தான். ஏன்னா மொழியே தெரியாமல் தமிழில் வந்தால் இந்தியா உலகம் முழுக்க சாட்சி சூப்பர் ஸ்டார்லேருந்து எவ்வளோ பெரிய இந்தி சூப்பர் ஸ்டார் தமிழில் வந்து தான் ஒவ்வொருத்தரும் பெரிய ஆள் ஆகிருக்கான். என்னோட அண்ணன் ராஜன் பெருசாக பேசுவார், சொல்கிறேன் எல்லாருமே தமிழில் வந்து தான் எல்லா மொழியிலும் போய் ஜெயிச்சிருக்கான். எவனா இருந்தாலும் சரி நான் சொல்லுவேன். அப்படிப்பட்ட ஒரு தமிழ் தெரியாமல் நீங்கள் ஒரு படத்தை எடுத்து வந்து நீங்கள் வச்சுருக்காருன்னா இவர் நம்ம சத்தியமாக சொல்கிறேங்க, இவரெல்லாம் நம்ம சப்போர்ட் பண்ண பாரு. ஒவ்வொரு பாட்டு எவ்வளோ தெளிவாக தெரிஞ்சு, தமிழ் பாட்டு எவ்வளோ அப்படியே முத்து அந்த இதுமாரி வானத்தை போல ஆர் உதயகுமார் பாட்டு அந்தமாரி அருமையாக இருக்குது. இதுக்கு மேலே இப்போல்லாம் பாட்டில் ஏன்னா புரியுதா? எல்லா படம் இன்ஸ்டாகிராமில் வாயில் வந்து பேசிக்கிட்டு எதையோ பேசிட்டு ஒன்றுமே புரியல. இன்றைக்கி அருமையாக 4 சாங் அருமையாக இருக்குது, அவ்வளோ தெளிவாக இருக்குது. காரணம் என்ன, படமும் நல்லா எடுக்கணும் பாருங்க. டேரக்டர் தனியாக, ப்ரொடியூசர் தனி, ஹீரோ தனி, ஹீரோயின். சில பேர் பார்த்தீங்கன்னா அவனே ஹீரோ, அவனே பிடிச்சி அவனே சொல்லி படத்தை ஒன்றுமே இல்லாமல் அதையும் பார்த்து ரிலீஸ் பண்ண முடியாமல் இருக்குது. ஒரு 2 நாளைக்கு முன்னே பார்த்தேன், தேவயானி மேடம் சும்மா சொல்லக்கூடாது, பேசியிருந்தாங்க. அவர் சீமாங்கம்மாலாம் வந்திருந்தாங்க, ஏகப்பட்ட பேர் போட்டிருந்தாங்க, தெளிவாக பேசினாங்க. அவங்க யார்? தேவயானி. சிறு படத்துக்கு வந்து 1 வாரம் அட்லீஸ்ட் 1.5 வாரம் ஒரு 4 நாள் டைம் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. யாரையும் இது வரைக்கும் பேசியிருக்கீங்களா யாராவது இதுமாரி? நான் எல்லாருமே சொல்கிறேன், யாருமே அவ்வளோ அருமையாக ஒரு லேடிஸு, ஒரு பெண்மணி, அவங்களும் வெளியூர் தான், அவங்களுக்கு தமிழ் தெரியாது. இப்போ வந்து கற்றுக்கிட்டு அவங்க வந்து தமிழ்நாட்டோடைய திரையுலகத்தை பற்றி பேசுகிறாங்க. இன்றைக்கி வந்து சினிமா வந்து இவ்வளோ இதாக இருக்குது, சின்ன படம் தான் கொண்டு வரணும், சின்ன படம் தான் ஓடணும், சின்ன படம் தான் காப்பான்னு சொல்கிறாரு. அது சுரேஷ் காமர் சொன்னார், 11 மணிக்கு போட்டு 12 மணிக்கு நான் சொல்லாமா? அவர் சொல்லக்கூடாது. ஏன்னு கேட்டால் அவர் பெரிய ப்ரொடியூசரு, அவரும் சின்ன படமாக இருந்தால் மெரியாவில் வந்தார். அப்படிங்கும்போது அது நல்லா நான் பார்த்தேன். சில பேரோட பார்க்க மாட்டேன், ரொம்ப வருத்தமாக இருக்குது. யாருன்னா ஒரு தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு பெண்மணி சொல்லி நான் சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா இன்றைக்கி 100 படம் வருதுன்னா 80 படம் சின்ன படம் தான் நீ தேட்டரில் தமிழ்நாட்டில் ஓடிட்டு இருக்காரு. எந்த படம் வரல. இந்த குட் பேட் அட்லின்னு ஓடிச்சா முடிஞ்ச பட்சமே அஜித் எப்போ கால்ச்சிட்டு இருப்பான்னு யாருக்கு தெரியும். இந்த அடுத்தது இப்போ நான் ஒன்றாந்தேதி ரேகன் நம்ம ஒரு இவர் படம் வருது, ட்ரோனா அது சூர்யா படம் ஒன்று வருது, ரெட்ரோ. அதுமாரி வருஷத்துக்கு ஒரு படம் அடிச்சு அவங்க போயிடுவாங்க. பாக்கி 364 படம் சின்ன படம் தான் வந்து காப்பாற்றிட்டு இருக்கு. அது யாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க. அது காரணம் என்ன, நம்மளும் படம் ஒழுங்காக எடுக்காது தான் ஒரு மெயின் காரணமே. நீங்கள் படத்தை தெளிவாக எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக படம் எந்த தேட்டரும் பாருங்க. இந்த ஏப்ரல் மே ஜூன்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் வெயில். சில பேர் போர் அடிக்க போய் தேட்டரில் போய் உட்காந்து படம் பார்க்க போவான். அவன் அந்த படம் பார்க்கறது 250 ரூபா கொடுக்குமா, அந்த படம் நல்லா இருந்தாலும் உட்காருவான். நீங்கள் சொல்கிறது திருச்சியில் 100 ரூபா சார், எங்கே? அதான் சார் 200 ரூபாய்க்கு 90 ரூபாய்க்கு சார். இல்லை சார் 200 தான் சொன்னேன் சார், வாய் தவறி வந்துச்சுன்னு நினைக்கிறேன். 190 பைக்குக்கு எல்லாம் சேர்த்து ஒரு குடும்பம் போகிறதா எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியும். நான் தஞ்சாவூர் தான், எல்லாம் டிடிக்கே சார். இல்லை நான் நீங்கள் சொன்னது சொல்ல வரேன். நான் 200 ரூபா சொன்னதுன்னா 10 ரூபா 250 ரூபா தப்பா. ஏன்னா ஒரு பையன் வந்து ஒரு டீ சாப்பிட்றத விட 50 ரூபாவது அது எல்லாம் தேட்டருக்கு முடியும். இன்றைக்கி சினிமா வந்து மெயினாக ஓடாது காரணம் நம்ம ஆளுங்க படம் ஒழுங்காக எடுக்கிறதுங்கிறது நான் ஆணித்தரமாக சொல்லுவேன். இது 100% உண்மை. நான் ஒரு சங்க தலைவராக இருக்கிறதுனால தான் இதை நான் சொல்கிறேன். இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். நான் யாராக இருந்தாலும் ஓப்பனாக பேசுவேன். நான் கூப்பிட்ற போது 3 பேரை கூப்பிடுவேன். என்னப்பாம்மா படம் பண்ணுறம்மா, யார் டேரக்டரும்மா? நான் தான் மாப்பிள்ளை. பிடிச்சரு நான் தான்மா, டேரக்டர் நான் தான். ஐயோ படம் ஓடுமா, யாரும் பார்க்க மாட்டேம்மா. அதுக்காகவே நான் என்ன சொல்லுவேன்னா, நேற்று கூட ஒருத்தர் வந்தார், 3 கோடி ரூபா பட்ஜெட்னார்.
நீ டைரக்டராக இருந்துக்கோ, நீ ப்ரொடியூசராக இருந்துக்கோ, நீ ஹீரோ இருந்தால் படம் ஓடும் அப்படின்னா நான் சப்போர்ட் பண்ணுவேன். அப்போ தான் படம் ஓடும், இல்லைன்னா ஓடாது. தயவு செய்து நீ டேரக்டர் சொல்லிட்டு இப்படி சொல்லி ஏமாத்தாது அப்படி சொல்லி 3 பேர் சொல்லி அனுப்புகிறேன். காரணம் என்னன்னா, தேட்டரில் ஓடலன்னா நீ படமே ஒழுங்காக எடுக்கல. 200 சொன்னால் 190 கொடுத்து 4 பேர் போய் படம் பார்க்கல, பாதியில் வெளியே வந்துடுறான். நம்மளுக்கு இப்போ நம்ம படமும் நல்லா எடுக்கணுங்கிறது தான் என்னுடைய கருத்து. இந்த சினிமாவை பொறுத்த வரைக்கும் இவர் இப்போ பார்த்த படம் அகமொழி விழிகள் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இந்த படத்தை ஓட்டுறது என்ன பண்ணோம், நம்ம வந்து படத்தை போய் தேட்டரில் பார்க்கணும். பாதி பேர் தேட்டருக்கே வர்றது கிடையாது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, படம் செலவு நல்லா இல்லை போகல அப்படின்னு. இப்போ இந்த படம் நல்லா இருக்குது அப்படின்னா இது 4 பேர் பார்த்து சொன்னாலும் இந்த படம் வெற்றி அடையும். இதுக்கெல்லாம் சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் சிறு படம் எல்லாருமே நல்லபடியாக படம் எடுத்திங்கன்னா எந்த படம் ஓடுங்கிறது என்னுடைய கருத்து. அதிகமாக நான் பேச நேரம் இல்லை. அதனால் இனி ஒவ்வொரு படம் எடுக்கிற எல்லாருமே இனி விடுங்க. இந்த தளபதி ரஜினி சொல்லுவார்ல, பழசெல்லாம் சுட்டு தள்ளுங்கண்ணே. இனி இதுக்கு பெருங்காலங்களில் சின்ன சின்ன படம் எடுத்தாலும் நீங்கள் நல்லா எடுங்க, தெளிவாக எடுங்க, படம் கண்டிப்பாக ஓடும். எல்லா தேட்டருக்காரங்களையும் படத்தை போடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வருமானம் இருந்தால் தான் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்ட முடியும், அவங்களுக்கு கரண்ட் பில் எல்லாத்தையும் கட்ட முடியுறதுனால நீங்கள் நல்லபடியாக படம் எடுத்து வெற்றியாடுன்னு சொல்லி மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்கிறேன். வணக்கம்.